வணக்கம். திருப்பரங்குன்றம் நம்முடைய முருகப்பெருமானுடைய கோவிலில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படவில்லை என்ற வகையில் ஊடகங்களில் செய்தி பரப்பப்படுகிறது. இது உண்மையான செய்தி அல்ல. இப்படி செய்தி வர வேண்டும் என்பது ஆர்எஸ்எஸ் பாஜகவின் விருப்பம். ஆர்எஸ்எஸ் பாஜக எதை விரும்புகிறதோ அதை பல்வேறு துறைகளில் நிர்பந்தித்து அதை அமுலாக்கம் செய்து வருகிறார்கள். நீதித்துறையில், ஊடகத்துறையில், சமூகத்தில் இப்படி திணிக்கக்கூடிய செயல்பாடுகள் நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பாக பாஜக அவர்கள் ராமரை முன்வைத்து தான் இந்தியாவில் அவர்கள் கட்சியை வளர்த்தார்கள். ராமர் கோவில் கட்டப்போ என்பதற்காக பாபரி மசூதி இடித்து கலவரத்தை உருவாக்கி கலவர தீயில் கட்சியை வளர்த்தவர்கள் பிஜேபி. அந்த ராமரை வைத்து அரசியல் செய்வது தமிழ்நாட்டில் எடுபடவில்லை. எனவே அவர்கள் என்ன முடிவுக்கு வந்தார்னா, ராமரை வச்சு இங்கே நம்ம அரசியல் செய்தால் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒரு ஈர்ப்பு வரல என்பதற்காக அவர் என்ன முடிவு பண்ணார்னா, நம்முடைய தமிழர் கடவுளான முருகப்பெருமானை அவர்கள் அரசியலுக்கு பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், வேல் யாத்திரை என்ற யாத்திரையை என்னென்னா பாஜக கட்சியுடைய தலைவர் முன்னெடுத்தார். அந்த வேல் யாத்திரையை என்னென்னா மக்கள் பெரிய அளவில் ஏற்கவில்லை. இவங்க முருகரை வச்சு அரசியல் பண்ணுறாங்கன்னு நினைத்து தமிழ்நாட்டு மக்கள் நிராகரித்தார்கள். தேர்தலில் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு வாக்கு பலமாக மாறப்படலை. அதுக்கடுத்து என்ன முடிவு பண்ணுறான்னு சொன்னால், மதுரையை மையமாக வைத்து, தென் மாவட்டங்களை மையமாக வைத்து சாதி ரீதியாக அணி திரட்டல், அது மட்டுமல்லாமல் மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்த முடியுமா எனக்கூடிய கணக்கிட்டு தான் அந்த வேலையை முன்னகர்த்துறாங்க. குறிப்பாக பாஜக கட்சியினுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பாக மதுரைக்கு அங்கே அவங்களுடைய கூட்டம் நடத்தி அவர் ஒரு சில திட்டத்தை வகுத்து கொடுத்துருக்கிறார். அந்த திட்டத்தில் அடிப்படையில் மதுரையில் முருக பக்தர்களுக்கான மாநாடு என்ற பேரில் முருகரை பாதுகாப்பதற்காக மாநாடு என்ற பேரில் பாஜக நடத்தினாங்க. நம்ம வீட்டில் ஆயா தாத்தாலாம் சொல்லுவாங்க, எப்பா நீ சாமி கும்பிட்றோ இல்லையோ கடவுள் நம்ம காப்பாற்ற வரணுங்க. ஊரில் இருக்கிற எல்லோரும் என்னென்ன, நீ விரும்பலாம் கடவுள் நம்ம காப்பாற்றுவோன்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனால் பிஜேபி கட்சிக்காரன் கடவுளையே பாதுகாக்கிறதுக்கு மாநாடு நடத்துனா மதுரையில் நடத்துனாங்க. அது நோக்கம் என்னென்னா, முருகர் நீங்கள் முருகான்னு தெருவில் போய் கூப்பிட்டாலும் 10 பேர் திரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா முருகன்ற பேரில் எல்லாருமே தமிழ்நாட்டில் பேர் வைப்பார்கள். எனவே முருகர் என்ற பெயர் தமிழ்நாட்டு மக்களோட இரண்டரை கலந்த ஒரு பெயர். எனவே அந்த முருகப்பெருமானை இவங்க மையமாக வைத்து அரசியல் நடத்துவதற்காக தான் இந்த முருக வழிபாட்டு மாநாடு என்பதை முன்னெடுத்துறாங்க. அதைத் தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க, திருப்பரங்குன்றம் மலையை குறிவைத்து அந்த இடத்துல கலவரத்தை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி பாஜக கட்சி சார்பில் இந்து முன் என்ற பேரில், இந்துக்கள் கட்சி என்ற பேரில் பலர் முன்னெடுத்தார்கள். அதுவும் மக்களால் தோற்கடிக்கப்பட்டது. அடுத்து என்ன பண்ணலான்னு முடிவெடுக்கிறான்னா, திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் அன்றைக்கி நம்ம தீபம் ஏற்றுவோம். அப்போ தீபம் ஏற்றும் போது என்னன்னா, எங்கே தீபம் ஏற்றுறது அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. 100 வருஷமாக எங்கே தீபம் ஏற்றுறாங்களோ அங்கே தான் நேற்று தீபம் ஏற்றிருக்காங்க. இதுவரைக்கும் ஆண்டாண்டு காலமாக எங்கே தீபம் ஏற்றப்பட்டிருக்குதோ அங்கே சாமிக்கு தீபம் ஏற்றுறாங்க. அதை பக்தர்கள் எல்லாருமே வணங்கிட்டு போகிறாங்க. யார் பக்தர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நீதி அரசர் ஜிஆர் சுவாமின்றவர் ஒரு பெட்டிஷன் ஒருத்தர் போராடுறது வச்சுன்னா, இவரே நேரில் போய்ட்டு எங்களா தீபம் ஏற்றலான்னு போய் பார்க்க போகிறாரு. நண்பர்களே யோசிச்சு பாருங்கள், எந்த நீதிபதியாவது நம்ம வீடு ஆற்றுல இருக்க ஆற்றுல இருக்க நிலம் இல்லை புறம்போக்கு நிலம்னு சொல்லிட்டு போலீஸ்காரன் இடிக்கும் போது என்றைக்கா நீதிபதி மக்களுக்காக தெருவில் எப்பா அவங்க வீடு ஆற்றுல இருக்குதா இல்லை கூவங்கரையும் இருக்கிறா இல்லை இது புறம்போக்கு நிலமாக பார்த்து என்றைக்கா நமக்கு பட்டம் வாங்கி கொடுத்துக்கிறாங்களா இல்லை ஏதாவது பிரச்சனை நடக்கும்போது நீதிபதி தெருவுக்கு வந்துக்கிறாங்களா? ஆனால் இந்த இஷ்யூவில் மட்டும் பார்த்தோன்னா நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் நேரடியாக திருப்பரங்குன்றம் மலையேறி போகிறார். போயிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, அங்கே இருக்கிற ஒரு தூணில் தான் தீபம் ஏற்றணும்னு சொல்லிட்டு உத்தரவிடுகிறார். அந்த இடத்துல உத்தரவிடுறாருன்னா, ஏற்கனவே மக்கள் 100 ஆண்டு காலமாக கார்த்திகை தீபம் எங்கே ஏற்றுறாங்களோ அங்கே தான் ஏற்ற முடியும். இப்படி உத்தரவிட்ட பிறகு அவர் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் நண்பர்கள் யோசிச்சு பார்க்கணும், நீதிமன்றத்தில் ஒரு அரை நாள் என்ன நடக்குதுன்னா, இவர் உத்தரவிடுறார். உத்தரவிட்ட உடனே இதோட எதிர் மனுதாரர் ராம ரவிக்குமார்ன்றவர்னா ஒரு வழக்கு தொடுக்கிறார். அவர் வழக்கு தொடுக்கிற அடிப்படையில் நீதிபதி உத்தரவிடுறார். 6 மணிக்கு தான் தீபம் ஏற்றுவாங்க. மதியானமே போயிடுறாங்க கோர்ட்டுக்கு. யார் இந்த ராம ரவிக்குமார் கோஷ்டி போயிட்டு கோயிலில் தீபம் ஏற்றுவாங்களா ஏற்றாமலே தெரில. எனவே என்னென்னா நீதிமன்றம் தலையிடணும்னு சொல்கிறாங்க. உடனே நீதிபதி என்ன பண்ணுறாரு, எப்படி நீ ஏற்றியா இல்லையான்னு சொல்லிட்டு வந்தோன்னா அவர் கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் போடல கேஸ் போடுறதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா, கமிஷனரை கலெக்டர்லாம் ஆன்லைனில் வாயான்னு கூப்பிட்றாரு. எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு. அப்போ அரசு தரப்பு வழக்குன்னு சொல்கிறாரு, மயிலாட் இன்னும் நீங்கள் உத்தரவிட்டுருக்கிறீங்க, அந்த டைமே வரல, அதுக்குள்ளே நீங்கள் கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்டுக்கு நீங்கள் கூப்பிட்றீங்க அப்படின்னு கேள்விக்கிறேன். உடனே நீதிபதி என்ன சொல்கிறாரு, நான் 6 மணிக்கு தீபம் முடிட்டோம், 6:15 நான் 6:05 நான் பார்ப்பேன்றார். திருப்பி அந்த வழக்கை அடுத்து ஒத்தி வைக்கிறார். ஒத்தி வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் உலகத்தில் இருக்கிற பல நாடுகளோட தீர்ப்புகள்லாம் படித்து ரிட்டன் தீர்ப்பை 10 நிமிஷத்தில் உத்தரவிட்டு நீதிமன்ற அவமதிப்புக்கு தயாராகிறாரு. அது மட்டும் இல்லை, நீதிபதி என்ன உத்தரவிடுறாருன்னா, ராம ரவிக்குமாரை பார்த்தியப்பா நீ தானே அங்கே கோயிலில் தீப ஏத்தனை சொன்னேன்,
மதுரை மக்கள் சொல்லவில்லை, தமிழ்நாட்டு மக்கள் சொல்லவில்லை, ராம ரவிக்குமார் எனக்கூடிய RSS நபர், அந்த நபர் வந்து என்னன்னா கலவரம் உருவாக்குவதற்காக இங்கே தான் விளக்கேற்றணும்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அந்த நபர் சொன்னதுக்காக, அவரோட சேர்ந்து 10 நபர் சொன்னதுக்காக இவங்க விருப்பத்துக்கு என்ன சொல்கிறாருன்னா நீதிபதி, நீதிமன்ற பாதுகாப்பு கொடுத்துறாங்க பார்த்தீங்களா, மத்திய போலீஸ் பாதுகாப்பு, அந்த போலீஸ்காரோட அதிகாரி கூப்பிட்டு நீங்களாம் பாதுகாப்பு போங்கன்றார். இது என்ன, இது நாடு, இது ஜனநாயக நாடா? இது ஜனநாயக நாட்டில் ஒரு நீதிபதி வந்து நீதிமன்ற வளாகத்துக்கு பாதுகாப்பு கொடுத்த போலீஸை அமிச்சு நீ போயிட்டு வந்து கோயிலில் வந்து இவர் விளக்கேற்றுவார், இவரோட போன்றார். இது எப்படி சரியாக இருக்கும்? அப்போ மத்திய பாதுகாப்பு போலீஸுக்கும் தமிழ்நாட்டு போலீஸுக்கும் சண்டையை உருவாக்கணும் நோக்கத்தோடு நீதிபதியினுடைய நடவடிக்கை அமைஞ்சிருக்கு. எனவே தான் மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் சொன்னார், GR சுவாமிநாதனுடைய அவர் வந்து நீதிபதியாக இருப்பதற்கு தகுதியற்றவர் எனக்கூடிய விமர்சனத்தை முன்வைத்தார். அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால், மதுரை மாவட்டத்தில் ஒரு கலவர சூழலை திட்டமிட்டு நீதிபதி வந்து உருவாக்க வந்து விழைகிறார். நல்ல வேலையாக மதுரை மக்கள் அவங்கெல்லாம் முருகப்பெருமானுக்காக அவங்க வந்து சாமி கும்பிட்றாள் தான், ஆளுகால் இல்லைன்னா மக்கள் மத நல்லிணத்தில் இருக்கிறாங்க. கள்ளழகர் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் வந்து என்னென்னா வந்து கூடுறாங்க அந்த கள்ளழகர் வந்து ஆற்றுல இறங்கும்போது. மதுரையே திருவிழாவாக இருக்கும். அங்கே ஒரு கோயில், எத்தனை கோயில் இருக்குது, எவ்வளோ மக்கள் வந்து மசூதியாக இருக்கட்டும், சர்ச்சாக இருக்கட்டும், எல்லாரும் வந்து ஆண்டாண்டு காலமாக ஒத்துமையாக இருக்கும் ஊரில். மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறதுக்காக யார் முடிவு பண்ணுறாங்க? RSSம் அமித்ஷாவும் திட்டமிட்டு கொடுத்ததை இன்றைக்கி வந்து நீதிபதி மூலியமாக வந்து முன்னெடுக்கிறாங்க. அங்கே போய் என்ன சொல்கிறாங்க, பக்தன்ற பேரில் போயிட்டு சாமி கும்பிட்றோம், போய் சாமி கோயில் கதை உடைப்பானே அவனோ, அது யோசிச்சுப்பார் நண்பர்களே. கதவை உடச்சிட்டு உள்ளே போகிறானுங்க, கதவை உடச்சி கோயிலில் போயிட்டு கலவரம் பண்ண போகிறாங்க. யாராவது பக்தராக இருந்தாங்களா? சாமி கோயில் வந்து நம்ம அமைதியாக இருக்கட்டும், சாமி கும்பிட்டு நிம்மதியாக இருப்போம் கோயிலுக்கு வரோன்னா அங்கே போயிட்டு கலவரம் பண்ணுறாங்களே, இவங்கெல்லாம் வந்து பக்தர்களா? அது மட்டுமல்ல, நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், GR சுவாமிநாதன் என்பது ஒரு பிராமணிய கோட்பாட்டை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு நபர். அவர் கொடுத்த தீர்ப்புகள் பாருங்கள். திருச்சி வயலூர் முருகன் கோயில், அந்த கோயிலில் தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக அர்ச்சகர் பயிற்சி பெற்றவர்கள் போயிட்டு வந்து பூஜைக்கு போகிறாங்க. அவங்க தான் சாமிக்கு வந்து வழிபடுறதுக்காக போனோம். பயிற்சி எடுத்த அர்ச்சகர் அங்கே இருக்கிற ஆள்லாம் கேஸ் போடுறான், நீ பிராமண சாதியில் பிறக்கல, எனவே நீ வந்து அர்ச்சகராக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வழக்கு போடுறான். அந்த வழக்கு யார்கிட்ட வந்து நேரடியாக GR சுவாமிநாதனுக்கு வருது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து ஆண்டாண்டு காலமாக அவங்க தோப்பனார்லேருந்து பாட்னார் வரைக்கும் தான் இங்கே வந்து பூஜை பண்ணிக்கிறாங்க, அந்த ஜாதியில் தான், எனவே நீ பிராமின் இல்லைன்னு சொல்லிட்டு நீ வந்து அர்ச்சகராக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உத்தரவிடுறாரு. என்ன நியாயம் இது? எவ்வளோ பெரிய அராஜகம் இருக்குது. பிராமணர் அல்லாதவர் வந்து பயிற்சி பெற்றிருந்தாலும் அவரை அர்ச்சகராக பணி செய்ய விடாமல் தடுத்து உத்தரவிட்டவர் GR சுவாமிநாதன். அது மட்டுமல்ல, சனாதன கோட்பாட்டை புகழ்ந்து பேசுகிறார். நீதிமன்றத்துக்கு வெளியே வந்து பல கூட்டங்கள், அதனால சனாதன கோட்பாடு பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வை கற்பிக்கக்கூடிய மனு கோட்பாடு, பிராமணரை மட்டும் கொண்டாடக்கூடிய ஒரு கோட்பாடு, மற்ற சூத்திரமெல்லாம் என்னென்னு சொன்னால் இழிவுபடுத்தக்கூடிய கோட்பாடு. ஆனால் கொடுமை என்னென்னா, உத்தரவிட்ட ஒரு நீதிபதி, ஆனால் அடிக்க போனது யாருன்னா பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள், பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள்லாம் இன்றைக்கி மத கலவரத்தில் ஈடுபடுவதற்கு இந்த பிராமணிய கோட்பாட்டை வந்து தமிழ்நாட்டில் வலுவாக செயல்பட்டு கொண்டிருக்குது. இதே வந்து ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து அங்கீகரிக்கக்கூடாது. இதற்கு எதிராக மக்கள் வந்து பேச வேண்டிய அவசியம் இருக்குது. சாமி கும்பிடுறது ஏன் விருப்பம்யா? ஆண்டாண்டு காலமாக கோயிலில் எங்கே தீபம் ஏற்றுறாங்க அங்கே ஏற்றிட்டு போகிறோம். ஆனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு பகையை உருவாக்கிட்டாங்க. டிவியில் இது பற்றி விவாதமாக்குறாங்க. மக்களுக்கு 1008 பிரச்சனை, அதை பற்றி இல்லாமல் ஒரு பிளவுவாத கருத்தை நுட்பமாக ஊடகங்களில் நிலைநிறுத்துகிறாங்க. நண்பர்கள் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி தினமணி பத்திரிகையில் நடுப்பக்கத்தில் ஒரு கட்டுரை வருது. அந்த கட்டுரையில் என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று 7 மணி வரைக்கும் பிரச்சனை நடந்தவங்களுக்கு தெரியும். நேற்று 7 மணி வரைக்கும் பிரச்சனை முடிஞ்ச பிறகு இன்றைக்கி ஒரு அம்மா கட்டுரை எழுதுறாங்க. கட்டுரை எழுதி அவர்கள் வந்து நான் சொன்னால் திருப்பரங்குன்றம் கோவிலில் வந்து நீதிபதி உத்தரவிட்டோம், நீங்கள் வந்து அவர் சொன்ன இடத்துல விளக்கேற்றலைன்னு சொல்லி கட்டுரை எழுதுறாங்க. எப்படி ஒரே நாள் எப்படி தினமணியில் இந்த பிரச்சாரம் வருது? அதுக்கு முதல் நாள் பாருங்கள், பிஜேபி கட்சியின் முக்கியமான தலைவர் காசி தமிழ்ச்சங்கத்துக்காக நடக்கக்கூடிய யாத்திரை கொடுத்து புகழ்ந்து அவர் ஒரு கட்டுரை எழுதுறாரு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி தமிழிந்து நாளிதழ் படித்து பாருங்கள், தினத்தந்தி நாளிதழ் படித்து பாருங்கள், எல்லா இடத்துலன்னா நீதிபதி உத்தரவிட்டும் கோயிலில் வந்து விளக்கேற்ற முடியலன்ற மாதிரியான பதிகிற மாதிரி செய்தி உருவாக்குறாங்க. அந்த செய்தி முழுக்க என்னென்னா, ஏற்கனவே 100 ஆண்டு காலமாக மக்கள் எங்கே தீபம் ஏற்றி கொண்டார்களோ அந்த இடத்துல தீபம் ஏற்றிருக்கிறாங்க. அப்படி வார்த்தை வந்து அந்த பத்திரிகையில் செய்தி வரவே இல்லை, ஊடகங்களில் செய்தி வரல. இது என்னென்னா, GR சுவாமிநாதன் அவர்கள் திட்டமிட்டு 100 ஆண்டுக்கு முன்பாக ஏதோ ஒரு காலகட்டத்தில் இங்கே தான் விளக்கேற்றினாங்க, ஏன்னா அங்கே தான் போய் விளக்கேற்றணும் சொல்கிறது என்னென்னா,
அங்கே வந்து மத அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்துவதற்கான ஒரு ஏற்பாடு. அது மட்டுமல்ல, பாஜக கட்சி மக்களுக்காக போராட்டம் நடத்தி கட்சியை வளர்க்க திராணி இல்லாத பிஜேபி கட்சி மக்களுடைய மத நம்பிக்கையை அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடிய கேவலத்தை தமிழ்நாட்டில் முன்னெடுக்க வருகிறார்கள். இதை ஒருபோதும் அனுமதி கூடாது. இதில் பாதிக்கப்படக்கூடிய யாருன்னா பட்டியலினத்து சமூகத்தை சார்ந்தவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும் தான். நம்மெல்லாம் இந்துன்னு ஒருங்கிணைக்கிறோம். யார் இந்து? இந்துன்னா ஒரே சாமி உண்டா? ஒரே புக்கு உண்டா? ஏதாவது மத வழி புத்தகம் ஒன்று இருக்குதா? ஒரே மாதிரியான வழிபாட்டு முறை இருக்குதா? ஒரே மாதிரி ஆகமம் இருக்குதா? எதுவுமே இல்லையே. பல பேர் குலதெய்வம் தான் முக்கியம். குலதெய்வம் கூட தான் போயிட்டு மொட்டை அடிப்பாங்க, காது குத்துவாங்க. அவங்களுடைய முக்கியமான நிகழ்வுகள் குலதெய்வத்துக்கு போவாங்க. அவங்களாம் நீ இந்துன்னு ஏற்றுப்பியா? அதெல்லாம் சூத்திர சாதின்னு ஒதுக்குனது தானே இந்த பிராமணிய கோட்பாடு. அப்போ சாதி ரீதியாக வரும்போது எங்களை வச்சு அடிப்பேன், ஆனால் உனக்கு கலவரம் பண்ணால் இந்து மதம் என்ற கோட்பாட்டில் ஒருங்கிணைப்பியா அப்படின்ற கேள்வி வந்து என்னென்னா, நாம் வந்து ஆர்எஸ்எஸ் பாஜக கூட்டத்தை நோக்கி எழுப்ப வேண்டும். அவர்கள் திட்டமிட்டு மத அடிப்படையில் மொழி சிறுபான்மையில் இப்படி பகுதி பகுதியாக பிரித்து எதிரியை கட்டமைக்கக்கூடிய இந்த பார்ப்பனிய கோட்பாட்டை தான் இன்றைக்கு வந்து திருப்பரங்குன்றத்தில் வந்து இந்த தீபம் ஏற்றக்கூடிய பிரச்சனையில் வந்து முன்வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசாங்கம் மிக சிறப்பாக இதை கையாண்டிருக்குது. அதுக்கு அடுத்து தமிழ்நாட்டு மக்கள் அனைத்து அரசியல் கட்சிகளும், இப்போ விஜய் வந்து இதில் பேசவே மாட்டேன்றாரு, டிடிவி தினகரன் பேசவே இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசலை. அரசியல் கட்சியாக நீங்கள் வேறுபட்டுருங்க. ஆனால் நடிகர் விஜய் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள், சீமான் அவர்கள், இவர்கள்லாம் என்னென்னா தமிழ்நாட்டு மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி அரசியல் நடத்தக்கூடிய ஆர்எஸ்எஸ் உடைய நடவடிக்கையை ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது. அதற்கு எதிராக இவர்கள் பேச வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் மத நல்லிணக்கத்தை பேண வேண்டும். ஆர்எஸ்எஸ் பாஜக வந்து வடநாட்டில் எப்படி ராமரை வச்சு கலவரம் பண்ணாங்களோ அதை இங்கே முருகரை வைத்து கலவரம் பண்ண முயற்சிக்கிறார்கள். அதை நிராகரிப்பது தான் நம்முடைய மிக முக்கியமான கடமை. அந்த கடமைக்கு தமிழ்நாட்டு மக்கள் செவிசாய்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.